உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 11ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை. பராபவ வருடம் வைகாசி மாதம் 28ஆம் நாள். ஏகாதசி திதி, அஸ்வினி நட்சத்திரம், அமிர்த யோகம். விஷ்ணுவை நினைத்து ஏகாதசி விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகுகாலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் சுகம், ரிஷபம் எதிர்ப்பு, மிதுனம் வெற்றி, கடகம் கவலை, சிம்மம் பயம், கன்னி நட்பு, துலாம் தடங்கள், விருச்சிகம் மகிழ்ச்சி, தனுசு தாமதம், மகரம் சாந்தம், கும்பம் முயற்சி, மீனம் பொறுமை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா குரு பெயர்ச்சி பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் 2ஆம் தேதி 6ஆம் மாதம் ஏற்பட்டுள்ள குரு பெயர்ச்சி. மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு குரு மாறி இருக்கிறார். அந்த குரு பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்கின்றது என்றதை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகின்றது? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு மாறினது தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன செய்ய போகின்றது என்பதை பற்றி பார்க்குறோம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் 7வது வீட்டில் யோகமாக சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது வீட்டுக்கு மாறுறார். 7ல் இருக்கிற குரு 8க்கு மாறுறார். 7 நல்லமா 8 நல்லமான்னு பார்த்தா 7 தான் நல்லம். இவ்வளவு காலமும் பலவிதமான நன்மைகள் செய்து வந்த குரு பகவான் அட்டமஸ்தானம் என்று 8க்கு மாறுறார். 8ல் குரு இருக்கிறது அவ்வளவு நன்மை இல்லை. உங்களுக்கு அஷ்டம குரு நடக்கின்றது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் வியாழக்கிழமை விரதம் இருந்து தட்சணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள். வியாழக்கிழமை விரதம் இருந்து நவக்கிரகத்தில் இருக்கிற குருவுக்கு மஞ்சள் பட்டு சாத்தி வழிபாடு செய்யுங்கள். நவக்கிரக குருவுக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தட்சணாமூர்த்திக்கு அல்லது குருவுக்கு கடலை மாலை சார்த்துங்கள், சந்தன காப்பு சாத்துங்கள், நெய் தீபம் ஏற்றுங்கள், மஞ்சள் பூவினால் அர்ச்சனை செய்யுங்கள். இதெல்லாம் செஞ்சு வரணும் தனுசு ராசிக்காரர்கள். எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், நிதானமாக இருங்கள், கோபப்படாமல் இருங்கள். காலம் சரியில்லைன்னு தெரிஞ்சிட்டதுண்டா உடனே நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது, அமைதியானவர்களாக மாறிவிடுங்கள். கோபம் வந்தால் வார்த்தையை வெளியில் விடாதீங்க. ஒரு தரத்துக்கு 2 தரம் யோசித்து பேசுங்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகலாம். நாளைக்கு காசு தரேன்டா என்று சொல்லாதீங்க. நாளைக்கு தர முடியுமான்னு யோசித்து சொல்லுங்க. கொடுக்க முடியாமல் போகலாம்.
வாக்குறுதி கொடுக்குறதுல கவனமாக இருங்கோ. பிணை நிற்கிறது, பொறுப்பு நிற்கிறது, ஜாமீன் கையெழுத்து வைப்பது, கரண்டர் சைன் பண்ணுவது, பிணைக்கு போகிறது, துணைக்கு போகிறது எல்லாம் செய்யவே கூடாது. அட்டமத்தில் குரு. அமைதியாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், சகிப்புத்தன்மையோடு இருங்கள், விட்டு கொடுத்து நடவுங்கள். விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை. முடிஞ்ச அளவு அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுத்து நடங்கோ. அமைதியாக பொறுமையாக இருங்கோ. எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்கள், எல்லா விஷயத்திலும் நிதானமாக இருங்கள். ஒரு தரத்துக்கு 2 தரம் யோசித்து செயல்படுங்கள். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. 50 ரூபா வருதா, 100 ரூபா செலவு, 50 ரூபா நஷ்டம். வரவுக்கு மீறிய செலவு. வாரது ஏதோ கொஞ்சம்தான் கஷ்டப்பட்டு உழைக்கும், ஆனால் செலவு எக்கச்சக்கமாக இருக்குது. 50 ரூபா வரைக்குள்ளேயே 60 ரூபா செலவை கூட்டி கொண்டு வந்துடும். வரவுக்கு மீறிய செலவு. பிறருக்கு உதவி செய்யும் வாய்ப்பு உருவாகும். முடிந்த அளவு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள், புண்ணியமாக போகும் அதற்குண்டான வாய்ப்பு. வியாபாரம் நல்லா நடக்கும், ஆனால் கவனமாக இருங்கள், நிதானமாக இருங்கள். அட்டமத்து குருன்றோன்னு பயப்படணுன்ற அவசியம் இல்லை. அட்டமத்து குருவுக்குள்ளேயும் சில நல்ல விஷயங்கள் வியாபாரத்தில் விருத்தி லாபம் உண்டாகும். ஆனால் நீங்கள் ஏமாற வாய்ப்புண்டு, மற்றவர்களால் ஏமாற்றப்பட வாய்ப்புண்டு, மற்றவர்கள் உங்களை புறக்கணிக்க வாய்ப்புண்டு, உங்களை புறந்தள்ள வாய்ப்புண்டு. அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. வியாபாரத்தில் மூலதனத்தை அதிகரிக்காதீர்கள். இப்போ அதுக்குண்டான காலம் இல்லை. புதிய மூலதனத்தை போடாதீங்கோ. விளம்பரத்துக்காக பெரிய செலவு செய்யாதீங்கோ. மற்றவர்களை நம்பும் விஷயத்தில் செக் எழுதுறது, கையெழுத்து வைக்கிறது, அடுத்தவர்கள்ட்ட காசை கொடுத்து விடுறது, அடுத்தவனை நம்பி கடன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் வியாபாரத்தில் கவனமாக இருங்கோ. வீடு சம்பந்தமான செலவுகள், வீட்டு செலவு அதிகரித்து காணப்படும். வீட்டுக்கு வாங்குகிற சாமானாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு ரிப்பேர் பண்ணுறது, பெயிண்ட் அடிக்கிறது, வீட்டை பராமரிக்கிறது, குடும்ப செலவு செய்கிறது, கல்வி செலவு, இதுகளெல்லாம் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். தொழிலில் கவனமாக இருங்கோ. மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. அடுத்தவர்களோட பேசுகிற விஷயத்தில் கவனமாக இருங்கோ. மற்றவர்களை புறம் சொல்லுவது, குறை சொல்லுவது, குற்றம் சொல்லுவது, இதெல்லாம் தகாத இடத்துல சொல்லி அது பெருசாக இவர் இப்படி சொல்லிட்டார் என்று ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துடும். அதனால் மேலதிகாரிகளோட பேசிகளை கொஞ்சம் கவனமாக இருங்கள், நிதானமாக இருங்கள். சக உத்தியோகத்தர்களோட பேசிக்குள்ள கவனமாக இருங்கள். கீழே வேலை செய்தாக்களோட பேசிக்களை கவனமாக இருங்கோ. யார்கிட்ட பேசுகிறீங்கள், என்ன பேசுகிறீங்கள், எப்போ பேசுகிறீங்கள், எப்படி பேசுகிறீங்கள், என்ன டோனில் பேசுகிறீங்கள், இதில் எல்லாம் கவனமாக இருங்கோ. வேலை சுமை அதிகரித்து காணப்படலாம். எல்லா விஷயமும் உங்களோட தலையில் விழலாம். பொறுமையாக எதிர்கொள்ளுங்கள், சகிப்புத்தன்மையோடு செயல்படுங்கள். என்னடா எல்லாம் எந்த தலையில் விழுது, இத்தனை பேர் இருக்கிறான், நான் தான் வேலை செய்ய வேண்டி இருக்கு என்று யோசிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். மேலதிகாரிகளோட கவனமாக இருங்கோ. சில நல்ல விஷயங்களும் நடக்கும். அட்டமத்தில் குரு இருக்குன்னு ஒரேடியாக பயப்படாதீங்க. மற்ற கிரகங்களும் இருக்குது, சில நல்ல விஷயங்களும் நடக்கும். உடல் பயிற்சி அவசியம். கண்டிப்பாக அட்டமத்தில் குரு இருந்தால், அட்டமத்தில் சனி இருந்தால், 7.5 சனி இருந்தால் உடல் பயிற்சி அவசியம். உடம்பை கவனித்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். அட்டமத்தில் குரு இருக்கைக்குள்ள தான் சுகர் தொடங்கும். அட்டமத்தில் குரு இருக்கைக்குள்ள தான் ப்ரெஷர் தொடங்கும். அட்டமத்தில் குரு இருக்கைக்குள்ள தான் ரத்தம் ஜோதிச்சா உனக்கு தைராய்டு இருக்குன்னு வரும். ஹோமோன்கள் பிரச்சனை, அல்சர், கேஸ்ட்ரிக், இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் ஆரம்பிப்பது அட்டமத்து குருவில். அதனால் உடல் பயிற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் தூரமாவது வாக்கிங் போங்கோ. உட்கார்ந்த இடத்துல இருந்து செய்யக்கூடிய யோகாசனங்களை செய்யுங்கள். அப்படியே உட்கார்ந்திருந்து செய்யக்கூடிய உடல் பயிற்சி, காலை ஆட்டுறது, காலை தூக்குறது, படுத்துக்கொண்டு இருந்து கொண்டு கதிரையில் உட்கார்ந்து கொண்டு, சேரில் உட்கார்ந்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. சேரில் உட்கார்ந்துட்டு செய்கிற யோகாசனம் நிறைய இருக்குது. மூச்சு பயிற்சி செய்யுங்கள். இப்படி ஒரு கதிரையில் உட்கார்ந்து கொண்டே மூச்சை இழுக்கிறது, அடக்கிறது, விடுறது, மூச்சு பயிற்சி செய்யுங்கள். மனதை அமைதிப்படுத்த, மனதை ஒருநிலைப்படுத்த தியான பயிற்சியெல்லாம் செய்யுங்கோ. ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள். ஒரு முறை முழு உடல் பரிசோதனை, 40 வயசு ஆச்சா, 50 வயசு ஆச்சா, 60 வயசு ஆச்சா, 50 தாண்டிட்டீங்களா, ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்.
மருத்துவரின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்களாக ஃபார்மசியில் போய் வியாதியை சொல்லி மருந்து எடுக்காதீங்க. ஆரோக்கியத்தில் கவனம். தூக்கத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். தூங்குறதுக்கு முன்னுக்கு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி நான் அமைதியாக இருக்கின்றேன், நான் உற்சாகமாக இருக்கின்றேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று நினைச்சு கொண்டு தூங்கினீங்களா தூங்கிடுவீங்க. இல்லை தூங்கக்குள்ளதான் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை யோசித்து கொண்டு நடக்காத விஷயங்கள் நடந்துருமோன்று பயந்து கொண்டு மறைக்க வேண்டிய விஷயங்களை நினைத்து கொண்டு தூக்கத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். வியாழக்கிழமை என்ன வேலை இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை விரதம் இருந்து குரு தட்சணாமூர்த்தி நவக்கிரகத்தில் இருக்கிற குரு வழிபாடு செய்யுங்கள். சிவ வழிபாடு செய்யுங்கள். சிவனை வழிபாடு செய்யுங்கள். ஒரு முறை கோயிலில் போய் கடலை மாலையை வாங்கி கொடுங்கோ. அடுத்த வியாழக்கிழமை கோயிலில் போய் மஞ்சள் பட்டு வாங்கி கொடுங்கோ. அடுத்த வியாழக்கிழமை மஞ்சள் பூவை கொண்டு அர்ச்சனை செய்யுங்கோ. அடுத்த வியாழக்கிழமை நெய் தீபம் ஏற்றுங்கோ. அடுத்த வியாழக்கிழமை மஞ்சள் காப்பு சந்தன காப்பு சாத்துங்கோ. இந்த மாதிரி மாறி மாறி வியாழக்கிழமை விரதம் இருந்து கொண்டிருங்கோ. மனக்கட்டுப்பாடு அவசியம். அட்டமத்தில் குரு இருக்கேக்கில் மனசு அலைப்பாடும். மாணவர்களுக்கு ஆர்வம் குறையும். கவனமாக படியுங்கோ. வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.